தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட லேட்டஸ்ட் ஜென் ஜூபிட்டர் 110cc இருக்கு. ஸோ இந்த ஸ்கூட்டரை வந்துட்டு ஏற்கனவே நம்ம டிரைவ் ரிவ்யூ பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே வந்துட்டு டிவிஎஸ் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல தான் ஓட்டணும். அங்கே ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வண்டியை பெருசாக டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ ரியல் டைமாக நம்ம ரோட்டில் ஓட்டி இதோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து 2 ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிக்கப்பும் அதிகம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபீச்சர்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரில் முக்கியமாக 2 ஃபீச்சர் இருக்குது. ஒன்று வந்து ஐகோ அசிஸ்ட்னு சொல்கிற ஃபீச்சர், இன்னொன்று வந்து இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டரை ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இந்த ஸ்கூட்டருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 ஒர்க்கிங் எப்படி இருக்குது, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐகோ அசிஸ்ட் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோம், சட்டுன்னு ஒரு வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐகோ அசிஸ்ட் மூலிமா 8% டார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 0.6 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறனால நமக்கு ஒரு சட்டுன்ற ஒரு பிக்கப் வந்து கிடைக்கும். இந்த ஃபீச்சரை வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்து அதுக்குள்ளே பேட்டரி சார்ஜ் பண்ணோன்னே திருப்பியும் அந்த 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த ஃபீச்சரை 20 செகண்ட்ஸ் another 20 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு டார்க் பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் இதில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக அது 2 ஃபங்க்ஷன்ஸ்க்கு பயன்படுத்தப்படுது. ஒன்று வந்து எதுக்குன்னா, நார்மலாக வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறக்கு எலக்ட்ரிக் மோட்டரை வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரிக் மோட்டர் தான் வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அந்த வரைக்கும் இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் பண்ணுது. ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஐகோ அசிஸ்ட்டுக்கு இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் தான் முக்கியமான ஒரு யூஸாக இருக்குது. என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுக்கும்போது அந்த பேட்டரியிலேருந்து பவர் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ஜினுக்கு ஒரு கூடுதல் பவர் வந்து கொடுக்குது. இப்போ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா டார்க் ரஷ் கிடைக்கும். ஸோ பிக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அதுக்கும் இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் தான் வந்து பயன்படுது. ஸோ இந்த ஐகோ அசிஸ்ட் பயன்படுத்தினதுக்கப்புறம் திருப்பியும் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அதுக்காக ஜென்ரேட்டராக ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டராக மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ஜின் ஓட ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதும் இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் தான். ஸோ ஆக மொத்தம் இந்த இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் வந்துட்டு 3 ஒர்க் வந்து பண்ணுது. ஸோ நார்மலாக இந்த ஸ்கூட்டரை வந்துட்டு நம்ம டிவிஎஸ் பிளான்ட்ல ஓட்டினோம் ஹொசூரில். ஸோ அங்கே வந்து ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தனால பெருசாக டெஸ்ட் பண்ண முடியல இதோட சஸ்பென்ஷனை. அதுவும் பெர்ஃபார்மன்ஸுமே எங்களுக்கு தெரியல. ஸோ நார்மல் ரோட் கண்டிஷன்ஸில் ஓட்டும் போது எப்படி இருந்தது, அங்கே வெறும் பிளெயின் ரோடாக இருந்தனால அதில் பெர்ஃபார்மன்ஸும் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டினதுக்கப்புறம் இதோட உண்மையான எபிலிட்டி எப்படி இருந்ததுன்னு என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இதில் வந்துட்டு ஐகோ அசிஸ்ட் பயன்படுத்தி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல டார்க் ரஷ் கிடைக்கிறனால ஒரு நல்ல பிக்கப் கிடைக்குது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணணுங்கும் போது அந்த ஐகோ அசிஸ்ட் வந்து பயன்படுறதுனால ஈஸியாக நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் முன்னே இருந்த ஜூபிட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே இது கொஞ்சம் குயிக்காக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதோட எஃபிஷியன்சி. இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் இதில் பயன்படுத்தி இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக சிக்னலில் போய் நிற்கும்போது ஒரு 4 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வண்டி நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இதை நம்ம சிக்னல்லேருந்து கிளம்புறோம் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிக்குது. 10% ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் சொல்கிறாங்க. இதோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணப்படுது. மூணாவது விஷயம் என்னென்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம 80 வரைக்கும் இன்றைக்கி ஓட்டினோம். ஸோ 80 வரைக்கும் போகுது, இதுக்கு மேலேயும் போகும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90 km/h வரைக்கும் அது போகுது. பட் ஆனால் ஒரு லிமிட் வந்து 60-65 வரைக்கும் தான் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் காமாக ஒரு போகிற மாதிரி தெரியுது. 65-70க்கு மேலே போச்சுன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுருக்கு. ஸோ சிட்டி கம்யூட்டராக நம்ம இதை பயன்படுத்தும் போது ஓட்டுறக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இருக்கிறதுலையே இந்த ஸ்மூத்னஸில் வந்து பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணது ஹோண்டா ஆக்டிவா தான். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இவங்க கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, ஹோண்டா ஆக்டிவாவை அடிக்க முடியாது. பட் அதுக்கு ஈக்குவலாக அவங்க ட்ரை பண்ணி அவங்க ஜூபிட்டரை வந்து அது ஈக்குவலாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஓட்டுறக்கான ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், ஓரளவு இந்த டைம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்ஜின்லேருந்து கொஞ்சம் சவுண்ட் எக்ஸ்ட்ரா வெளியே வருது. இப்போ இனிஷியலாக நம்ம டக்குன்னு சடன் த்ராட்டில் கொடுக்கும்போது
அந்த சவுண்டு வந்து என்ஜின் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து தெரியுது 2 பேர் உட்காரும்போது. ஸோ மற்றபடி பெருசாக எனக்கு இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் ஆனால் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேசணுன்னா, சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. பட் சீட்ஸ் நல்லா இருக்கிறனால பெருசாக அந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு உணர முடியறதில்ல. ஸோ உட்கார்றதுக்குமே ஓரளவு பெட்டராக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். முன்னாடி கேஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஹேண்ட்லிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கார்னரிங் இருக்கட்டும், ஹை ஸ்பீட் ரோட்டில் ஓட்டுறதா இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து சஸ்பென்ஷன் சூப்பராக மேட்ச் ஆகுது. ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி 0வாக பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம கார்னரிங் பண்ணும்போது இருக்கட்டும், ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டும், சரியான ஹேண்ட்லிங் கொடுக்குது. ஸோ மற்றபடி பெருசாக ஃபீச்சர்ஸ் எல்லாமே, தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 33 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட்டில் பூட் ஸ்பேஸு, 2 லிட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் வருது. ஸோ இப்போ இருக்கிற ஸ்கூட்டருக்கு ஒரு ஃபீச்சர் ரிச்சு, ஒரு நல்ல ஸ்மூத்தான ஸ்கூட்டர், நல்ல பிக்கப்பும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 85,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக ஆக்டிவாக கம்பேர் பண்ணும்போது இது 2,000 rupees கம்மி பேஸ் வேரியண்ட்டு. ஓட்டுறக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பிக்கப் பெர்ஃபார்மன்ஸ்லையும் பெட்டராக வந்து இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஜூபிட்டரை. ஸோ ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். டில் தென் பை ஃப்ரம் கபில் முருகேஷ்.